ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 32 தான். அப்படி நீங்கள் இது முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி அந்த லேடி வந்து ஹீரோ மேலே அட்டாக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஹீரோ வந்து அங்கே பேரியர் வச்செல்லாம் தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை உடைச்சிருப்பாங்க. அந்த தாத்தா, அவர் வந்து தாத்தாவே இல்லை, இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் தானே. ஆனால் இதுக்கப்புறம் தான் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி தாத்தா வந்து அங்க சண்டை போடுறதுக்கு வந்திருப்பாரு. ஆனா இவங்களுக்கு இடையில சண்டை நடக்கும் போது அந்த தாத்தாக்கு என்ன ஆச்சோ தெரியல, அந்த தாத்தாவும் அங்க சண்டை போடுறாரு. இருந்தாலும் அங்க வந்து மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இதை பாக்குற அந்த தாத்தாவும் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் ஒண்டி சாக மாட்டேன், செத்தா எல்லாருமே தான் சாகணும் இப்படின்னு அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அங்க போயிருப்பாரு. இங்கதான் இந்த எபிசோட தொடங்குது. அந்த தாத்தாவும் அங்க வந்து பயங்கரமா அவரோட பவரை யூஸ் பண்ணிருப்பாரு. இதனால அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் நடக்க போயிருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த லேடி வந்து அதோட பவரை யூஸ் பண்ண, இதனால அங்க ஒரு மிகப்பெரிய பேரியரும் உருவாகுது. இதனால என்னவோ தெரியல, அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து இவங்க வந்து தப்பிச்சாங்க. அந்த தாத்தாவும் அப்படியே அழிஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் அங்க அவங்களோட ஆளுங்களும் வராங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு அங்க பார்த்தா அவங்களும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பேரியர்ல, இதனாலே அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா குன்னு அங்க பாந்து போயின்னு இருக்கான். இந்த சைடு எல்லா சாக்ல இருக்க மாஸ்டர்ஸும் அவங்க வந்து பேசின்னு இருக்காங்க. ஜாயின் சாக் மாஸ்டர் வந்து எதுக்கு வரல, அவர் வந்து எங்க இருக்காரு. அப்புறம் தான் அங்க குன்னே வந்து சொல்றான், இந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அவருக்கு பல ஒர்க் இருக்கான், அதனால தான் அவர் வரல. அதுக்கு பதில் நான் வந்திருக்கேன், என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க. சரி ஏதோ ஒண்ணு, அந்த சீக்ரெட் ஏரியா அங்க வந்து நீ போகதா போற, அங்க வந்து நிறைய லெவல் இருக்கிறவங்களால தான் அங்க போகவே முடியும். அது இல்லாம அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஷர் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து டேஞ்சரான ஏரியா. இதையும் அவரு அங்க இருக்க ஆளுங்களுக்கும் சொல்லின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரு ஏதோ ஒரு காடையும் எடுக்கிறாரு. அந்த காடையும் அவரு தூக்கி போட, அது பார்த்தா நடுவுல போய் நிக்குது. அதுக்கப்புறம் அங்க ஒரு போர்ட்டல் உருவாகுது. இதுதான் உங்களுக்கான போர்ட்டல். உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து தனித்தனியா ஒரு இடத்துக்கு உங்களை டெலிபோர்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க எங்க போவீங்களா எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு அந்த ட்ரெஷர் கிடைச்சா நீங்க வந்து அங்க எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் கேட்டு இருக்க மத்தவங்களும் அங்க ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. குன்னும் பின்னாடியே போறான். இதுக்கப்புறம் வேற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அங்கேயும் பல ஆளுங்களும் கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்க. அங்க நடுவுல இருக்கவனும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ள போனோம்னா நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் போகணும் போல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாத்தணும். ஆனா எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல. அவங்களுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி விடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு எல்லாருமே டெலிபோர்ட் ஆனாங்களே, அவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வராங்க. இவங்களும் எப்படியோ ஃபைனலி அந்த ஏன்ஷியன்ட் ரோடுக்கு வராங்க. ஆனா திடீர்னு என்னாச்சு தெரியல, குன்னுக்கும் ஏதோ ஒன்று ஆகுது. ஃபோர்ஸ் வந்து அப்படியே அவனை படுக்கப்பட்டது. அப்புறம் தான் அவனே கேட்கறான், ஏய் சிஸ்டமே என்னது இது? அதுவா, இங்க வந்து கிராவிட்டியும் அதிகமா இருக்கும், அதாவது ஃபோர்ஸஸும் இங்க அதிகமா இருக்கும். உங்களோட கல்டிவேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கும், உங்களால இங்க நிக்க முடியும். அதாவது நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க எழுத நிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கும். இதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது இப்படின்னு அதுவும் போயிடுது. இதுக்கப்புறம் அங்க 2 பேரும் நடந்து வராங்க. அவங்களும் நம்ம குன்னை பார்த்து சொல்றாங்க, ஏய் பாத்தியா இவனை, இந்த மாதிரி இவன் லெவல் 1 கூட இவனால தாங்க முடியல இப்படின்னு அவங்களும் சீச்சுனே போறாங்க. இதெல்லாம் பாக்குற குன்னுக்கும் அங்க கோவமா வருது. ஏ சிஸ்டமே. அப்புறம் தான் அந்த சிஸ்டமே வருது, இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, என்னால ஒரே ஒரு விஷயத்த பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட பிளேட வேணா என்னால அப்டேட் பண்ண முடியும். சரி, நான் வந்து இங்க உங்களுக்கு 3 ஆப்ஷனை தரேன், இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்ன டச் பண்ணுங்க, இதனால உங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் இப்படின்னு அதுவும் சொல்ல, இதை கேட்கற அவனும் அங்க டச் பண்ணலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அங்க பார்த்த காக்காப்பி வந்து இவன் மேல பட்டுதா. இதனால இவனோட கை அங்க கீழே போயிடுது. இது வெறும் ஒரு காக்காப்பி, இதுக்கே நான் கீழே போயிடுறேனா இப்படின்னு இவனும் ரொம்ப கோவமாயின்னு இருக்கான். இதுக்கப்புறம் அங்க இன்னமும் 2 பேர் வராங்க. அவங்களும் பார்த்து கலாச்சினே போவேன். இதை பாக்குற ஹீரோக்கு அங்க கடுப்பாகுது. திடீர்னு என்னாச்சு தெரியல, அவங்களும் அப்படியே விழுதுறாங்க. அப்புறம் தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இங்க இன்னமும் ஃபோர்ஸை வந்து போடுறாங்கன்னு. இப்பதான் இந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா தர முடியும். இங்க இருக்க ரோட்ஸ் எல்லாம் பேசிக்கலா உங்க மேல ஃபோர்ஸை போடும், அதனால உங்களால எழுந்து நிக்க முடியாது. இதனால தான் பைப்புல இங்க கீழே விழுந்தாங்க போல இப்படின்னு ஹீரோவும் யோசனை இருக்கான். ஆனா அங்க இருக்கவனும் இதெல்லாம் கேட்காம அப்படியே தவந்து போயின்னு இருக்கான். ஆனா திடீர்னு அவனை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளுது. இதனால இவங்க எல்லாருமே பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு சின்னதா காட்டுறாங்க. இப்படி இவங்க பாந்து போனாங்களா, இதனால இவங்க ஒரு மாஸ்டர் கிட்டே மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க கத்தின்னு இருக்கான் நாய் மாதிரி. இதை பாக்குற அதுவும் ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுது. இதை பாக்குற ஹீரோவும் அங்க ரொம்ப கடுப்பாயிடுறான். என்னது, யாரை பார்த்து நாயின்னு சொல்ற, நீ நாயா நான் நாயா இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசின்னு இருக்க. இதை பாக்குற அங்க இருக்க ஒத்தனை யோசிக்கிறான், என்ன இவன் மாஸ்டர் கூட எல்லாம் பேசுறான். இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நடக்க போகுது. வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன். இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.